ஹாய் மேம். ஹாய்டா. என்ன மேம் மழையில இருக்கீங்க? திடீர்னு மழை பெய்யுது, நல்லா தானே இருக்கு கிளைமேட், என்ஜாய் பண்ணலாம் தான். மேம் என்னம்மா மிளகு குழம்பு பொடி கொண்டு வர? என்னாச்சு? மிளகு குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஆமா, மழைக்கு மிளகு குழம்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா செஞ்சு காமிச்சிடுவா. நிறைய பேர் மிளகு குழம்பு எப்படி மேம் வைக்கணும், நம்ம இன்ஸ்டன்ட் மிளகு குழம்பு இந்த மாதிரி ரெய்னி சீசன் கோல்டு காஃப்லாம் வராம இருக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம மிளகு குழம்பு எப்படி வைக்க போறோம்னு காட்ட போறோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் மிளகு குழம்பு. இதுல எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். பேக்கிங் தாங்க நம்மள அடிச்சுக்கவே முடியாது, அல்டிமேட் பேக்கிங். பாத்தீங்களா, இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பா மிளகு குழம்பு வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வைக்க போறேன், அதனால நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கருவேப்பிலையில இருந்து எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதுங்க, நிறைய எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அது திக்கா வரும். நல்லா இது 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. கொஞ்சமா எண்ணெய், ஏன்னா நான் பூண்டு தாளிக்க போறேன். இந்த மிளகு குழம்பு பொடியில எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ள இங்க மாமா குழம்பு பொடி வந்து தண்ணி நல்லா புளியில இருந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நல்லா தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்க போறேன். ஸோ அந்த கட்டி தட்டி இல்லாம கரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். நல்லா 1 கிளாஸ் வாட்டர் விடலாம், ஏன்னா அது திக்கான நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் டைல்யூட்டடா. ஸோ நான் இவ்வளவு ஒருத்தங்களுக்குங்கிறதுனால இவ்வளவு பூண்டு போடுறேன். வதங்கட்டும், நல்லா வதங்கணும். ரொம்ப ஈஸிங்க. நல்லா வதங்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, 2 உப்பு ஆட் பண்ணி. உப்பு இருக்காது மிளகு குழம்பு பொடியில, உப்பு இருக்காது. ஸோ அதனால நான் ஒருத்தங்களுக்குங்கிறதுனால நான் இவ்வளவு உப்பு போட்டுக்கிறேன், மொத்தமா இப்பயே போட்டுன்றேன். ஸோ உப்பு போட்டு வதக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா சீக்கிரம் வதங்கும். எப்பவுமே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. மேம் இந்த கிளைமேட்க்கு உங்களுக்கு கோல்டு, தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் எது இருந்தாலும் கிளியர் ஆயிடும். டக்குன்னு ஒரு மிளகு குழம்பு, நல்ல ஒரு பத்திய குழம்புன்னு கூட சொல்லலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். ஸோ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அவ்வளவுதாங்க. நல்லா சுடுற சாதம் போட்டு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம மிளகு குழம்பு ரெடிங்க. இது நல்லா கொதிச்சு இதுவானோடனே என்ன பண்ணுங்க, மேலாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா கொதிக்குது பாருங்க, திக்காயிட்டே வருது பாருங்க. கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு ஹெல்த்தியான குழம்புன்னு கூட சொல்லலாம். இதுல எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. இப்போ நல்லா இந்த குழம்பு கொதிக்குது, இதை நல்லா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளவுதான். ஸோ ரெடி ஆயிடுச்சு நம்ம மிளகு குழம்பு. நான் கொஞ்சம் தண்ணியா தான் வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு கெட்டியா இருந்தா பிடிக்காது, இந்த மாதிரி டைல்யூட்டடா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் இது மாதிரி தான் வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டீங்கன்னா திக்கா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். பெஸ்ட் காம்பினேஷன் என்ன தெரியுமா, சுட்ட அப்பளாங்க. நம்மளோட உளுந்த அப்பளத்தை எடுத்து இப்படி வாட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட 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 மிளகு குழம்பு.